Hello friends, welcome to Ronnie Taylor's Project Design க்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட மேல் பகுதியில இருந்து நம்ம வந்து லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் வந்து 1 இன்ச் அகலத்துக்கு வர்ற மாதிரிக்கு. லைன் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் சென்டரில் ஒரு சக்கரி போட்டுக்கலாம். சக்கரிக்கு வந்து நம்ம 2 சைட்லேயும் வந்து சைட் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம். அதுமாரி க்ரீன் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். 6 + 6 12 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். இது சுற்றிலும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சக்கரையை சுற்றிலும் நம்ம ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டுக்கலாம். சர்க்கரையை ஒட்டிலுமே நம்ம நீடில் எடுக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச்சில் நம்ம 2 பீடாக போடுவோம். இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வி ஷேப்பில் ஒரு 3 பீட் தள்ளி நம்ம வந்து திரும்பவும் 3 பீட் போட்டுக்கலாம். சுகர் பீடு வி ஷேப் வர மாதிரி போட்டுக்கோங்க. திரும்ப நம்ம செகண்ட் பீடுக்கு நேராக நீடில் எடுத்துகிட்டு 3 பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம செகண்ட் பீடுக்கு நேராக நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 3 பீடு போட்டுக்கலாம். இதில் போட்ட மாதிரியே இங்கேயும் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம இங்கே போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். நம்ம இங்கே போட்ட மாதிரியே 5 பீட் தள்ளி திரும்பவும் இதே மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்க பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். பீடை ஒட்டிலும் திரும்ப நீடில் எடுத்துக்கலாம். திரும்ப ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இது போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம சக்கரை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேராக வர மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ். திரும்பவும் நம்ம சர்க்கரை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று, சீக்வன்ஸ் ஒன்று. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே போட்டோம் இல்லையா பீட்ஸ், அது மாதிரி போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைனுக்கு, அதாவது வந்து லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, லைனில் வந்து போடாமல் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஒரு சக்கரையும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டிருக்கோம், குட்டி ஃப்ளவர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸு. இப்போ இந்த லைனில் வந்து 2 ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, சீக்வன்ஸ் வச்சு பீட்ஸும். இப்போ இந்த 2 ஃப்ளவருக்கும் இடையில வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதில் வந்து நம்ம கட் பீட் போடுறோம். இதில் வந்து ஒரு சர்க்கிள் வர மாதிரிக்கு நீங்கள் ப்ரோ சர்க்கிள் வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். சர்க்கிளுக்கு மேலே வர மாதிரிக்கு நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதிலே போடுங்க.
இப்போ இதில் வந்து நம்ம டியூப் பீட் போட்டுக்கலாம். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிளோட சென்டர் பகுதியில் ஒரு சக்கரி போட்டுக்கலாம். சக்கரையை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம 3 கட் பீட் போட்டுக்கலாம். த்ரீ பீட் போடுறோம். இதை சுற்றிலும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு கட் பீட் போட்டுட்டு அவுட்லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதில் ஒரு சின்ன கொடி மாதிரிக்கு நம்ம வந்து கட் பீடால் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து நம்ம ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். அப்புறம் க்ரீன் கலரில் சுகர் பீடும் சீக்வன்ஸும் நம்ம எடுத்துருக்கோம். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு ஒரு சீக்வன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பர்பிள் கலரில் ஒரு சீக்வன்ஸும் சுகர் பீடும் போட்டிருக்கோம். அதே மாதிரி க்ரீன்லேயும் நம்ம அங்கங்கே போட்டுக்கலாம். சுகர் பீட் அந்த மாதிரி மேலே தூக்கிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் நீடில் உள்ள போட்டு நம்ம எல்லாம் போட்டுட்டு அதுக்கு இப்போ சக்கரி போட்டிருக்கோம் இல்லையா, அதில் மட்டும் ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஜெர்கான் ஸ்டோன் போட்டுக்கலாம்.
நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.